தேவனுக்கே மகிமை. சத்தியத்தின் சத்தம். சங்கீதம் புஸ்தகம் 34 விதமாய் சொல்கிறது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்ணுக்கெல்லாம் விலக்கி ரட்சித்தார் என்று சொல்லப்படுகிறது. சரி, இப்போ ஏழைன்னு சொல்லும்போது அது யாரை குறிக்குதுன்னா, ஏழைன்னு சொன்னால் சிம்பிளாக ஒன்றும் இல்லை, யாராலும் மதிக்கப்படல. ஓகே, நாளைக்குன்னு எதுவும் எடுத்து வச்சதில்லை, இப்போ என் கையில் எதுவும் இல்லை, ஒன்றுமே இல்லை, தேவனை குறித்து ஒரு அறிவும் இல்லை, தேவனை குறித்து தெளிவான ஒரு ஐடியா இல்லை. ஸோ எங்கள் முன்னோர்கள் அதை பற்றி ரொம்ப ஆழமானு சொல்லியும் தரல. ஸோ அதனால் பரம்பரை சொத்து மாதிரி பக்தின்ற ஒன்று எங்கிட்ட இல்லை. நான் ஏழை, எனக்கு தெரியாது. ஆனால் யதார்த்தத்தில் என் பிரச்சனையில் கடவுளை நோக்கி நான் கூப்பிடுறேன். நான் கூப்பிடும்போது அவர் என் இடுக்கண்ணுக்கெல்லாம் விலக்கி காக்கிறார். அப்போ தான் புரியுது, யார் ஆபத்துலேருந்து கூப்பிட்டாலும் தேவனதை கேட்பார். இந்த ஏழை கூப்பிட்டேன், கர்த்தரதை கேட்டு என் இடுக்கண்ணுக்கெல்லாம் விலக்கி காத்தார். எதுவுமே தெரிலங்க, ஒன்றும் தெரியாதுங்க, ஆனால் இயேசுன்னு சொன்னால் எனக்கு உதவி செய்வார்னு தெரியும். அந்த நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கை தான் அவரை உங்களிடத்தில் அதிகமாய் வர செய்கிறதும், அவர் உங்கள் மேலே வச்ச அன்பு அதிகமாக உங்களுக்காக உதவி செய்யும்படி அவர் இழுத்து கொண்டு வரதுமா இருக்கிறது. நீங்களும் கூப்பிடுங்க, உங்களுடைய இடுக்கணுக்கெல்லாம் விலக்கி காப்பார். ஆமேன்.